வெல்கம் டு ராஜிஸ் ஹோம்க்கு முருங்கை லீவ்ஸ் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல்ஸுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். முருங்கைக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இதில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், இவ்வளோதான். நல்லெண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை போட்டு வதக்கி விட்டாச்சு. முருங்கைக்கீரை லைட்டாக வதங்கினோன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதை தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள், பயன்கள் பார்க்கலாம். அயன், விட்டமின் பி, விட்டமின் B2, C, புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து, தாமிரம், ஃபைபர், தாதுக்கள் போன்ற சத்துக்கள் உடையது இந்த முருங்கைக்கீரை. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிடுறது பெரிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும் இந்த முருங்கைக்கீரை. தயிரில் கூடிய புரதம் போல் 2 மடங்கு புரதம் இந்த முருங்கைக்கீரை இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் உள்ள விட்டமின் சியை போல் 7 மடங்கு இருக்குது. கேரட்டில் உள்ள விட்டமின் ஏயை போல் 4 மடங்கு இருக்குது. பாலில் உள்ள கால்சியத்தை போல் 4 மடங்கு இந்த முருங்கைக்கீரை இருக்குது. அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது குளுக்கோஸ் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். முருங்கைக்கீரை மூலம் கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சத்து பால் மற்றும் இறைச்சி உள்ள புரோட்டீனுக்கு இணையானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தலைமுடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இளநரையை போக்கி தலைமுடியை கருமையாக்கி முடியை வந்து அடர்த்தியாக வர செய்யும். முடி உதிர்வை தடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை. ஏன்னா இது அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிடும்போது முடி கருமை நிறம் மாறும். வெள்ளை முடியை வந்து வராமல் தடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த முருங்கைக்கீரை. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை சாப்பாடு சாப்பிடும்போது சுகப்பிரசவம் ஆகும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றுள்ள குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமும் வளர்கிறதுக்கு முருங்கைக்கீரை உதவும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது இரும்புச்சத்து அதிகரித்து ரத்தம் அதிகம் உதவும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகரித்து செய்யும் இந்த முருங்கைக்கீரை. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண செய்யும். குழந்தை பிறந்த பெண்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது தாய்ப்பால் அதிகமாக சுரக்க செய்யும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்க செய்யும். இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது ரத்தத்தையும் அதிகரிக்க செய்யும். உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க கட்டமைப்பு பெறணும்னா இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கலாம். உடல் மெலிஞ்சி தேவையற்ற கொழுப்புகள், கழிவுகள் நீங்கி உடல் எடையை குறைக்க செய்யும் முருங்கைக்கீரை. ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்த சோகை குறையிறதுனால நமக்கு வந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். ரத்த சோகை வந்தாலே வந்து உடலை வந்து மந்தமடை செய்யும், மூளையை மந்தமடை செய்யும். சத்துக்கள் குறைவினால இந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே வந்து உடலை சுறுசுறுப்பாக இயங்க செய்யும். அதே மாதிரி ரத்த சோகையை வந்து வரவிடாமல் தடுத்துக்கலாம். வந்தவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமருந்துன்னு சொல்லலாம் ரத்த சோகைக்கு இந்த முருங்கைக்கீரை. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்துன்னு சொல்லலாம். ஏன்னா கருப்பையை வந்து வலுவடை செய்யும். கர்ப்பப்பை பலவீனம் உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரை வந்து தொடர்ந்து சாப்பாடு சாப்பிடும்போது கர்ப்பப்பை வந்து நல்லா பலமாக மாறும். கண் சம்மந்தப்பட்ட நோய் வரவிடாமல் தடுத்துக்கலாம். மாலைக்கண் நோய் வரவிடாமல் தடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அயன் கண்டென்ட் விட்டமின் ஏயும் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு ஆண்மை அதிகம் செய்யும், மலர்தன்மை நீக்கும். பெண்களுக்கும் அதே மாதிரி தான் மலர்தன்மை நீக்கும் தன்மையுடையது இந்த முருங்கைக்கீரை. வயிற்றுப்புண் உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இதற்கு தேவையான 20 வகை அமினோ அமிலங்களை 18 வகை அமினோ அமிலங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி மனித உடலால் தயாரிக்க இயலாத 8 அமினோ அமிலங்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும்.
அசைவ சாப்பாடு சாப்பிடாதவங்க அந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த அசைவத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் கிடைக்கப்பெறும் இந்த முருங்கைக்கீரை உள்ள சத்துக்கள் மூலமாக. கால்சியம் அதிகமாக இருக்கனால எலும்புகள் வலிமை பெறும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிடலாம். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி உள்ளவங்களாம் தொடர்ந்து சாப்பிடலாம் இந்த முருங்கைக்கீரையை. ஏன்னா எலும்புகள் ஆரோக்கியம் பெறும், எலும்பு தேய்மானம் வரவிடாமல் தடுக்கும் இந்த முருங்கைக்கீரை. அடுப்பை குறைச்சி சிம்மில் போட்டாச்சு, மூடிடலாம். வதங்கணுன்னா தேங்காய் துருவல் போட்டு இறக்கிற வேண்டியதான். முருங்கைக்கீரைக்கு உப்பு போட்டுடலாம். தேங்காய் தூள் சேர்த்துடலாம். இந்த முருங்கைக்கீரையை பொரியல் மட்டும் செஞ்சு சாப்பிடாமல் சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி பொடியாகவும் செய்யலாம். இந்த நம்ம வந்து கீரை அப்படி வதக்கி சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, இதே மாதிரியே பொடியிலையும் அதே சத்துக்கள் குறையாமல் முழுமையாக அதே சத்துக்கள் பெறலாம். ஏன்னா அந்த சத்துக்கள் வீணாகுது. முருங்கைக்கீரையில் மட்டும் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. நம்ம வந்து காய வச்சு பொடிச்சாலுமே அந்த சத்துக்கள்லாம் வீணாகுது, அப்படியே கிடைக்கும். நெல்லிக்காய்க்கு எப்படியோ அதே மாதிரி தான். நெல்லிக்காய் வந்து வேக வச்சு அதோட வைட்டமின் சி வந்து குறையும் பார்த்திங்களா, அதே மாதிரி இதில் வந்து காய வச்சு சாப்பிடும்போது அதே சத்துக்கள் கிடைக்கும். இந்த பொரியல் பிடிக்காதவங்க காய வச்சு பொடியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெளியூர் போகிறவங்களுக்கு முருங்கைக்கீரை பொடி செஞ்சு கொடுத்துடலாம். முருங்கைக்கீரை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சமையல், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். நல்லெண்ணெயில் தேங்காய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அந்த முருங்கைக்கீரையை பிச்சு வச்ச முருங்கைக்கீரை அப்படியே அள்ளி போட்டு அந்த தண்ணி சேர்த்து அடங்கினோடனே தேங்காய் தூள் போட்டு இறக்கிடலாம். தேங்காய் சேர்க்கக்கூட நினைக்கிறவங்க தேங்காய் போடாமலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். கீரை மட்டும் வந்து எப்போயுமே வந்து உப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. எந்த கீரைக்குமே உப்பு ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த பசுமை தன்மை வந்து மாறிடும். அந்த பச்சை பசைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு கிடைக்காது. அதனால தான் உப்பு வந்து ஃபஸ்ட்டு போடாமல் லாஸ்ட்டில் இறக்க போகிற சமயத்தில் போடணுங்கிறது. சக்கரை நோயாளிங்களாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை வதக்கி 11 o'clock அடிக்கடி பசிக்கும் பார்த்தீங்களா, அந்த பசி இருக்கிற டைம்லலாம் அந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பசியை போக்கக்கூடிய தன்மையுடையது இந்த முருங்கை. ஃபைபர் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பாடு டைமில் தான் சாப்பிடாமல் சக்கரை நோயாளிங்க வந்து உடலை ஒட்டி இப்போ 11 o'clock போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரம் வதக்கிட்டோம்னா செஞ்சு சாப்பிட்லாம். சில பேருக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது செரிமானம் ஆகாது, செரிமானம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யலாம், பொடியாக எடுத்துக்கலாம், இல்லை சூப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த நம்ம தண்ணியை குடிச்சா அந்த வேக வச்சு தண்ணி வந்து குடிக்கும்போது நமக்கு வந்து அது சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். எல்லாருக்குமே முருங்கைக்கீரை வந்து செரிமானம் ஆகி போகுன்னு சொல்ல முடியாது, அதனால் இந்த மாதிரி சொல்கிறேன். வயசான பெரியவங்க ரொம்ப வந்து 7 இல்லை 8 வயசு இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது செரிமானத்தன்மை குறைவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து சூப் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா வயசாக வந்து செரிமானத்தன்மை குறையும். அவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ஒத்துக்கலைன்னா சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மேலும் இந்த வீடியோக்கள் அப்டேட் பண்ண பாருங்கள். ராஜி ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்கே பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செஞ்சுக்கலாம். முருங்கை லீவ்ஸ் பொரியல்,